ரீசைக்கிளிங் அப்படின்ட்டு. அதாவது இப்போ நான் வந்து என்னன்னா, கம்பத்தில் இருக்கிற ஏழை விவசாயிகள் பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் வந்து நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்காக இந்த ஒரு பாடத்தை எடுக்கல எனக்கு வாய்ப்பளித்த சரவணன் சாருக்கும் தலைமை ஆசிரியர் சையத் அப்தாயிர் சாருக்கும் நான் முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் மாணவர்களால் உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவேன், அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் என்ன பண்ணுவேன்னா, தோட்டத்தில் இருக்கக்கூடிய இது வந்து விதை நெல் போட்ட ஒரு பை. இந்த விதை நெல் போட்ட பையை வந்து விதை நெல் எடுத்ததுக்கப்புறம் கீழே போட்டுருவாங்க. ஆனால் உங்களை மாதிரி பசங்களை நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களை கூட்டு போய் அந்த பையை எடுத்து அதில் கொஞ்சம் மண் போட்டு இந்த மாதிரி மண் போட்டிருக்கேன். இந்த மண்ணில் வந்து விதைகள் போட்டு, இந்த சீத்தாப்பழ கன்று வந்து வேறு விலைக்கு வாங்கினது கிடையாது. நானே வந்து சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த சீத்தாப்பழ விதையை வந்து இந்த பையில் போட்டு வளர்த்ததுனால தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்டோன்னே அந்த பழத்தை வந்து நம்ம கீழே, அதோட விதைகளை வந்து நம்ம கீழே போடுறதை காட்டிலும் அந்த விதைகளை நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட்டான விதைகளை வந்து மண்ணில் வச்சு வளர்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஒரு மரம் செடி கிடைக்கும். அந்த செடியினால் வந்து இதில் வரக்கூடிய அந்த பழங்கள் நமக்கு மட்டும் இல்லாமல் பல்லுயிரும் பகுத்துண்டு வாழ்வதற்காக நம்ம இதை வளர்த்தோம்னா கண்டிப்பாக காக்கா குருவி நம்மளும் அந்த அதில் வளரக்கூடிய அந்த பழங்களை நம்ம சாப்பிட்லாம். அதனால் எந்த ஒரு விதையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு முடியலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த பிளாஸ்டிக் வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியலை அப்படின்னாலும் நம்மளால் இந்த ஒரு பிளாஸ்டிக்கை பூமிக்குள்ளே அப்படியே கீழே போடுறதை காட்டிலும் அந்த பிளாஸ்டிக்கில் மண் போட்டு அதில் விதை ஓட்டோம்னா கண்டிப்பாக செடி முளைக்கும். அந்த செடியை கொண்டு போய் நம்மளுக்கு தேவையான ஒரு இடத்துல நட்டோம்னா கண்டிப்பாக அதனால் பலன் கிடைக்கும். அந்த பலன் வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்த காக்கா குருவி இதெல்லாம் சாப்பிடும். இதில் மார்ச் 20 வந்து ஒரு சிறப்பு நாள். அந்த சிறப்பு நாள் என்னென்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? மார்ச் 20 சிட்டுக்குருவியல் தினம். தெரிஞ்சுதா? இப்போ நம்மளோட சேர்ந்து இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளை வந்து நம்மளும் அன்றைக்கி பாதுகாக்கணுங்கிறக்காண்டிதே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சிறப்பு நாள் தான். அதே மாதிரி நேற்றுங்கிறது பிப்ரவரி 21 என்ன நாள்? பிப்ரவரி 21 என்ன நாள்? இதை கரெக்டாக சொன்னவங்களுக்கு வந்து நான் பரிசே தர்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். பிப்ரவரி 21 நேற்று தான். இன்றைக்கி பிப்ரவரி 22, ஆனால் 21 வந்து என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? உலக தாய்மொழி தினம். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தினம்தான். ஆனால் அந்த சிறப்பு தினத்தை நம்ம அதாவது அதை வெளிக்கொண்டு வரணும். அதுக்கு தான் வந்து அந்த சிறப்பு தினத்தையும் கொண்டாடும் விதத்துலேயும் நம்ம பெருந்தலைவர்கள் மற்ற நமக்காக நன்மை செய்தவர்களோட பிறந்தநாள் தினத்தையும் கொண்டாடும் விதத்தில் தான் எங்கே போனாலும் அவங்களோட ஞாபகமாக ஒரு மரக்கன்றை நட்டோம்னா கண்டிப்பாக அது ஒரு நிலைக்கும் தன்மை இருக்கும். அதனால் நம்ம ஏதோ உதாரணத்துக்கு நம்ம பசங்க பேசிட்டு போனோங்கிறத காட்டிலும் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்காகவும் இந்த ஸ்கூலில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு பாடம் எடுத்ததுக்காகவும் உங்கள் ஸ்கூலில் நடுறதுக்காக தான் இந்த சீத்தாப்பழ மரக்கன்று 1 இல்லை 3 இருக்குது. இந்த 3 வந்து நம்ம நடுவோம். இதை கடந்து மீண்டும் இன்றைக்கி இந்த மாணவர்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா, இந்த பூமி மாசடையக்கூடாது, காற்று மாசடையக்கூடாதுங்கிறது மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஒவ்வொருத்தரோட கையிலையும் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாத கை கிடையாது. அந்த செல்ஃபோனோட எடை வந்து 300 கிராம். அந்த 300 கிராம் செல்ஃபோனை நம்ம எப்போயுமே பாக்கெட்டில் வச்சு சுமக்கிறத காட்டிலும் நமக்கு தேவையான ஒரு மஞ்சப்பையோ இல்லை துணிப்பையை வந்து நம்ம வச்சுருந்தோம்னா பிளாஸ்டிக்ங்கிற நெகிழிப்பையை வந்து நம்ம தடுத்துடலாம். நெகிழிப்பையை தடுத்தாலே வந்து ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு நெகிழிப்பையை தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அந்த நெகிழிப்பையை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எங்கே போனாலும் நமக்கு தேவையான மஞ்சப்பை வந்து நம்ம கையில் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? இப்போ
அரசால் நம்மளுக்கு ரொம்ப அறிவுறுத்தப்பட்ட மஞ்சப்பை. ஏன் மஞ்சப்பைன்னா, நம்ம எங்கேயுமே போனாலும் மங்களகரமாக போவோம். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மங்களகரமாக பண்ணணும்னு சொல்லி தான் நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் மஞ்சப்பையை எங்கே போனாலும் மஞ்சப்பையை யூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் துணிப்பையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் வந்து மஞ்சப்பைங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது. அதனால் நம்ம இந்த நெகிழிப்பையை ஒழிக்கணும்னா நம்மக்கிட்ட எப்பயுமே வந்து ஒரு துணிப்பை இருக்கணும். துணிப்பை நம்மக்கிட்ட இருந்தாலே வந்து நெகிழிப்பையின் பயன்பாட்டை வந்து நம்மளே குறைச்சிடலாம். நம்ம நெகிழிப்பையை குறைக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எப்பயுமே மஞ்சப்பை இருக்கணும். அதனால் நீங்கள் இங்கே நான் சொல்லி கொடுக்குறது நம்மளுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா நான் வந்து விழிப்புணர்வாக மாணவர்கள்ட்ட மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இதே வந்து நமது அக்கா, தம்பி, அண்ணன், நம்மளோட அப்பா அம்மாக்கிட்ட வந்து, அப்பா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம காற்றையும் மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கும் பூமியை மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம கையில் எப்பயுமே வந்து ஒரு துணிப்பை இருக்கணும். அதுலேயும் மங்களகரமாக நம்ம எங்கேயும் ஒரு இடத்துக்கு தைரியமாக போய் வரும்போது அந்த இடத்துல மங்களகரமாக போயிட்டு வரணுன்னா மஞ்சப்பை, அரசின் அறிவுறுத்தலில் வந்து இன்றைக்கி மஞ்சப்பை வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கையில் மஞ்சப்பை இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்ட்டு அம்மா அப்பாட்ட சொல்கிறதுக்காக தான் எந்த ஒரு விழிப்புணர்வாக இருந்தாலும் மாணவர்களாகிய உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறது. ஏன்னா அப்படி மாணவர்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தான் அந்த குடும்பத்துக்கு போய் சேரும். அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்தால் அந்த சமுதாயத்துக்கு சேரும். அந்த சமுதாயத்தில் சேரக்கூடிய ஒரு விழிப்புணர்வானது நம்ம நாட்டுக்கே வந்து சேரும். இன்றைக்கி நான் இங்கே சொல்லக்கூடியது நாளைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நீங்களே வந்து எங்கேயா போய் சொல்லுவீங்க. அன்புராஜாங்கிற ஒரு சார் வந்தார். அவர் வந்து நாட்டு நலப்பணி மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார். அந்த பாடத்தில் வந்து பேரிடர்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. பேரிடர் அபாய குறைப்பு முகமைனா என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை கடந்து தன் சுத்தத்தை சொல்லி கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியவும் இந்த காற்றையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்னன்னு சொன்னார். அப்படிங்கிறத நீங்கள் மாணவர்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வீட்டிலையும் போய் சேரும். வீட்டில் போய் சேர்ந்துதான் நம்ம சமுதாயத்துக்கு சேரும். நம்ம சமுதாயத்தில் போனோம்னா நாட்டுக்கே போய் சேரும்ங்கிறதுக்காண்டி தான் எந்த ஒரு அடிப்படைக்கான எந்த ஒரு விஷயமும் வந்து ஸ்கூலில் ஆரம்பிக்கிறோம். சொல்லி கொடுக்குறதும் ஸ்கூலு தான், அதை நிவர்த்தி பண்ணுறதும் ஸ்கூலு தான். அதே மாதிரி எதிர்கால இந்தியா மாணவர்களின் கையில் தான் இருக்குது. அதனால் மாணவர்களாய நீங்கள் ஒழுக்கத்தை முதலில் கடைபிடித்தால் மட்டுமே நம்ம உயர்வுக்கு முதல் வழி. அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஒழுக்கம் என்பது நமக்கு ஆரம்பத்திலேருந்தே வரணும். இது நான் சொல்லித்தரதில்லை, ஆசிரியர் நமது பெற்றோர்கள் சொல்லித்தர ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒழுக்கத்தின் முதல் படி நம் உயர்வு. ஒழுக்கத்தின் முதல் படி நமக்கான உயர்வு. அந்த உயர்வு வரணும்னா பள்ளிக்கு எந்த நேரத்தில் வரணுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக கரெக்டான வரணும். நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு முக்கியமான நேரம்தான். அந்த நேரத்தை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும். நம்ம ஏனோ தானோன்னு வந்துட்டு போனோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நம்மளுக்கு தேவையானதை வந்து நம்ம அம்மா அப்பாட்ட எப்படி எனக்கு பொங்கல்னால் எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு வேணுமோ அப்படிங்கிறமோ அது மாதிரி உங்களோட ஆசிரியர்கிட்ட தாராளமாக அதாவது தெரியாத விஷயத்த கேளுங்க. தெரிஞ்ச விஷயம் வந்து ஒன்றுமே தப்பு கிடையாது. தெரியாத விஷயம் எனக்கு இங்கிலீஷில் வந்து இந்த வார்த்தை சார் புரியலை அப்படின்னு எந்த ஒரு மாணவர் கேட்குறாரோ அந்த மாணவர் தான் பரீட்சையில் வந்து 100 மார்க் எடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக தெரியாத விஷயத்தை ஒரு ஆசிரியர் இடத்துல கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ஆசிரியருக்கு முதல்ல எப்பயுமே நம்ம வணங்கி பழகணும். வணங்கினாலே வந்து நம்ம ஒழுக்கங்கிறது வந்துடும். அதனால் என்றைக்குமே வந்து நம்மளோட சுற்று வட்டாரத்தை நம்ம பாதுகாக்கணும். நம்மளோட சார்ந்தவங்களையும் நம்ம சுகாதாரமாக வைக்கணும்னா நம்ம சுகாதாரமாக இருந்து பழகிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இந்த காற்று மாசடைகிறதுக்கு காரணம் வந்து ஒரு முறை நம்மளோட வாகனங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, நீங்களும் சரி மற்றவங்களும் சரி வெகு தூர பயணத்துக்கு கண்டிப்பாக பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும். வெகு தூர பயணத்துக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச பக்கத்தில் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாதாரண ஒரு வண்டியை பயன்படுத்தும் போது அந்த வண்டியிலேருந்து வரக்கூடிய புகை நம்மளுக்கு அது நச்சு ஆகும். அதனால் அது மாணவர்களாக நீங்களும் சரி மற்றவர்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னா பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அதை சொல்லணும். ஏன்னா அந்த ஒரு பஸ்ஸுனால் ஒரே பஸ்ஸில் வந்து ஒரு 62 பேர் வரைக்கும் போகலாம், 58 பேர் 60 பேருக்கு வரைக்கும் போகலாம். ஆனால் நம்ம ஒரு 2 வீலரில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 வீலரில் வரக்கூடிய ஒவ்வொரு புகையும் காற்றை மாசுபடுத்தும். அதனால் பூமியை மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம மரக்கன்றையும் நடணும். அதே மாதிரி நெகிழிப்பைகளையும் தடுக்கணுங்கிறதுக்காக நம்ம எப்பயுமே மஞ்சப்பையை வந்து நம்ம ஒரு கர்ச்சிப்பை யூஸ் பண்ணுற மாதிரி கர்ச்சிப் மாதிரி நம்ம ஒரு மஞ்சப்பையை வந்து எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்த பொது போக்குவரத்தை ஊக்குவிச்சா
கண்டிப்பாக நம்மளுக்கு புகையை வந்து மாசு கட்டுப்பாட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ அது வாழ்ந்த இடத்துல நம்ம வந்து ஆக்கிரமிக்கிறோம். முன்னாடி வீடெல்லாம் காடாக இருந்துச்சு, இன்றைக்கி காடெல்லாம் வீடாக இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை சுற்றி நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது என்னை சுற்றி காடாக தான் இருந்துச்சு, வீடு இருக்கும், வீட்டு பக்கத்தில் காடாக இருந்துச்சு. இன்றைக்கி காடெல்லாம் வீடாக கிடக்கு. அதனால் நமக்கு தேவையான இடத்துல நம்ம இருந்துக்கிட்டால் நமக்கும் வனவிலங்குகளுக்கும் மோதல் வராது. அதனால் நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு தேவையானது வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதனால் காடை வந்து காடாக இருக்கட்டும், நம்ம ஊர் வந்து ஊராக இருக்கட்டும்ங்கிறது நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் முன்னேறி வரலாம். இது ஆசிரியராக மட்டும் இல்லை, ஒரு சமூக செயல்பாட்டாளராகவும் சொல்கிறேன். மாணவர்களுக்கு நான் நலப்பணி திட்ட மாணவர்களுக்கு நான் அந்த பாடம் எடுக்க வந்ததில் நான் பெருமை கொள்கிறேன். இதே மாதிரி தான் நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த பாடத்தில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி வரலாம். தெரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் யாராவது இதில் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். இப்போ ஏன் இந்த மஞ்சப்பையை நான் கொண்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இந்த மரக்கன்று ஏன் கொண்டு வந்திருக்கேன்னு தெரியும். இந்த பிளாஸ்டிக் எப்படிப்பட்ட பிளாஸ்டிக் எதுக்காக கொண்டு வந்தேன்னு நல்லா தெரியும். ஆனால் இது மாதிரி நீங்களும் பயன்படுத்தணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் அப்படின்னு சொல்லக்கூடி நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான ஃபேக்ட்ரி, அதுக்கான இயந்திரங்கள் வச்சுருக்கிறவங்க வந்து அதை வந்து மீண்டும் மீண்டும் நம்ம உற்பத்தி அந்த வேஸ்ட்டான பொருள் வந்து எத்தனையோ பொருளை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்களும் மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கிறணும்ங்கிறக்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். சார், நீங்கள் ஏதாவது மாணவர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். அதனால் இப்போ இன்னும் சார் உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பார் விஷயங்கள் எல்லாமே. இதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வந்து கடைபிடிக்கணும். நல்ல அரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு சார். வந்து இருந்துச்சு, அவருக்கு நன்றி சொல்லிடுங்க. எல்லோரும் கைதட்டுங்க சார். கேட்குறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணும், அதே ரொம்ப முக்கியம். ஏன் மஞ்சப்பை தர்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியுங்களா? பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது, எரிப்பையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, துணிப்பைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது.